ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு முக்கியமான கேள்வி வந்திருந்தது ஒரு பெரிய பக்தர்கிட்டேருந்து. அதனால் அதுக்கு பதில் சொல்கிறோம். இது அவசியம் எல்லாரும் முழுசாக கேட்கணும். இந்த ஹிந்துவிசமில் கல்யாணத்தில் அப்படி என்னதான் மந்திரம் சொல்கிறேன்? ஒரு புரோகிதர் வரார், ஹோமம் பண்ணுறார், அவர் பாட்டுக்கு மந்திரங்கள்லாம் சொல்கிறார், அந்த பையனையும் பின்னால் சொல்கிறார், அந்த பையனும் பின்னால் மந்திரம் சொல்கிறான். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? முதல்ல பண்ணி வைக்கிற அந்த புரோகிதருக்கு அர்த்தம் தெரியுமா? விமர்சகர்கள்லாம் இதுக்கு எக்கச்சக்கமாக அர்த்தங்கள்லாம் சொல்கிறார்களே. அப்போ இதுதான் அர்த்தம்னா இது இந்த இந்த மந்திரத்தையாக சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டார். கல்யாணத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்குது. அந்த சப்தபதின்னு வைக்கிறது அதெல்லாம் அறம் அப்படிங்கிற மாதிரி அந்த தர்மத்தை ரெண்டு பேருமா அனுஷ்டிக்கணும். இந்த ஜனகர் ராமனுக்கு சீதையை கொடுக்கும்போது சக தர்மச்சரீதவ பிரதீச்சேனாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்வபான், தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காக என் பெண்ணை உனக்கு கொடுக்கிறேன் ராமா அப்படின்னு கொடுத்தாராம். அந்த மாதிரி மந்திரங்கள் தான் நிறைய இருக்குது. இப்போ நான் அதை பற்றி பேச வரல. விமர்சகர்கள் எதை சொல்லி விமர்சிக்கிறார்கள், அப்படி ஒரு மந்திரம் இருக்கா, என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த மந்திரத்தில், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதாவது சோம பிரதமோ விவிதே அப்படிங்கிறது அந்த மந்திரம். அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல விமர்சகர்கள் அதை எப்படி சொல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அந்த பெண்ணை முதல்ல சோமன் அப்படிங்கிற ஒரு தேவதை கிட்ட கொடுத்துருவார்களாம். அந்த சோமன் என்ன பண்ணுவானா, ஒரு 3 வருஷம் அந்த பெண்ணை வச்சுப்பானா. 3 வருஷம் அவன் நல்லா வச்சுட்டு அவன் திருப்பி கந்தர்வன் அப்படிங்கிற ஒரு தேவதை கிட்ட கொடுத்துருவானா. அந்த கந்தர்வன் ஒரு 3 வருஷம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தாப்பா அக்னி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரான். அக்னி ஒரு 3 வருஷம் அந்த பொண்ணை வச்சுப்பாரான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வச்சுட்டு திருப்பி அந்த பொண்ணை ஒரு பையன்கிட்ட இந்தாப்பா இனிமேல் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம். இதைத்தான் இந்த புரோகிதர் உட்காந்து சம்ஸ்கிருதத்தில் மந்திரமாக சொல்லிகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் முதல்ல அவரை கூப்பிடுவீங்களா? அதுவும் இல்லாமல் இதுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னது யாருன்னு தெரியுமா? என்ன மாதிரி ஒரு விமர்சகர்லாம் இதுக்கு அர்த்தம் சொல்லலை. பெரிய ஆச்சாரியார் அவரே சொல்லியிருக்காரு, இதுதான்ப்பா இந்த மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம். அதுவும் இல்லாமல் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் இந்த புரோகிதரை கூப்பிட்டு ஹோமம் பண்ணிலாம் எந்த கல்யாணமுமே நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியருக்கு காந்தி தாத்தா மேலே ரொம்ப பற்று ஜாஸ்தி. இந்த விமர்சகர்கிட்ட இருந்த காந்தி தாத்தாவை அவர்கிட்ட கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கார். அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி இவர் நல்ல பதில் சொல்லியிருக்கார் அந்த ஆச்சாரியார். சரி, மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். முதல் விஷயம், நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட் போட்டுக்க வேண்டியது, அந்த காலத்தில் கல்யாணம் நடந்தது அந்த பெண்ணுக்கு 9 வயசில். இன்றைக்கி கல்யாணம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது குழந்தை பெற்றுக்கிற தகுதி வந்த ஒரு பெண்ணுக்கும் குழந்தை பெற்றுக்கிற தகுதி வந்த ஒரு ஆணுக்கும் பண்ணி வைக்கிறது தான் கல்யாணம் அப்படின்னு இன்றைக்கி உங்கள் சினிமாவில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறது, நம்ம வீட்டில் நடக்கிறது, இந்த கல்யாணம் தான் உங்களுக்கு முதல்ல வந்து நிற்கும். அப்போ இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை பார்க்கும்போது அந்த பெண் உங்கள் கண்ணு முன்னால் தெரியவா. அந்த பெண்ணை 3 வருஷம் சோமன்ட்டையும் 3 வருஷம் கந்தர்வன்ட்டையும் 3 வருஷம் அக்னிட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிந்தாப்பா இனிமேல் நீ வச்சுக்கோ அப்படின்னு ஐயர் மந்திரம் சொல்கிறார். இப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு நீங்கள் இதை பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் 9 வயசில் கல்யாணம் நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, ஏன்னா அந்த காலத்தில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணமே கிடையாது. முதல் விஷயம் தர்மானுஷ்டானம் அப்படின்பார்கள். அறம் அப்படிங்கிறத செய்யணும். ஸ்கூலில் கூட 3வது படிக்கிற வரைக்கும் பசங்களுக்கு தனி பொண்ணுங்களுக்கு தனியெல்லாம் இருக்காது. எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவார்கள், ஒன்றா தான் விளையாடுவார்கள், ஒன்றா தான் பெஞ்செல்லாம் இருக்கும். 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம்தான் பசங்களுக்கு தனி பெஞ்சு, பொண்ணுங்களுக்கு தனி பெஞ்சு, இவர்களுக்கெல்லாம் ஃபுல் பேண்ட் வந்துடும், அவளுக்கெல்லாம் சுடிதார் வந்துடும், இப்படியெல்லாம் இருக்கும். நம்ம சாஸ்திரங்கள் என்ன பண்ணி தெரியுமோ, அந்த 9வது வயசுலேயே அவள் 2 பேருக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி வர வரைக்கும் இவர்கள்ட்ட நட்பை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. இந்த பையனை பற்றி பூரா இந்த பொண்ணுக்கு தெரியும், அந்த பொண்ணை பற்றி சின்ன வயசுலேருந்தே இந்த பையனுக்கு தெரியும். 2 பேருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அந்த பொண்ணு நினச்சப்பெல்லாம் அம்மாத்துக்கு போயிடுவா, நினச்சப்போ அந்த பையன் கூட சேர்ந்து விளையாடுவா. பள்ளங்குழி விளையாடுற காலத்தில் ஆரம்பித்து பாண்டி விளையாடுற காலம் ஆரம்பித்து எல்லா காலத்துலையும் இப்போ அவர்கள் அப்புறம் சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம்லாம் பண்ணிட்டு 90 வயசு 100 வயசு வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இந்த மாதிரிலாம் இருக்கார்களே, இவர்கள்லாம் இப்படி கல்யாணம் ஆகி பிறந்த குழந்தைகள் தான். இன்றைக்கும் சில பேருக்குலாம் என்ன பிரச்சனைன்னா, டாக்டர்கிட்ட போனாராம் 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கலையே அப்படின்ட்டு. டாக்டர் பார்த்தாராம், 35 வயசு ஆகிடுத்து, உன் செல்லெல்லாம் செல்லுலேயே போயிடுத்து, இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆகிருக்குங்கிற, கொஞ்சம் கஷ்டம்ப்பா,
ஒன்று இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார் டாக்டர். நம்ம பெரியவர்கள்லாம் நமக்கு 1 மணிக்கு பசிக்கும்னா 10 மணிக்கே சாப்பாடுக்கு என்னங்கிறத ஏற்பாடு பண்ணி வச்சுருவார்கள். அதனால் 9 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் நல்ல நட்போட பழகி 20 வயசுக்கு மேலே தான் நல்ல நாள் பார்த்து அந்த ருத்துசாந்தின்னு சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தத்தையே வச்சுப்பார்கள். அப்போ அவ்வளோ நாள் அத்தனை வருஷ காலம் அந்த பெண்ணும் அந்த பையனும் ஒருத்தருக்கொத்தர் புரிஞ்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டு வருவார்கள், நட்போடு வாழ்ந்துட்டு வருவார்கள். இன்றைக்கி சட்டப்படி அது தப்பு. இன்றைய காலகட்டத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோ அப்போ தான் நாம் பண்ணணும். இப்போ கேட்டு நாம் இப்படிலாம் பண்ணி வச்சிடலாமான்னு பண்ணாதீங்க. அது இன்றைக்கி சட்டப்படி தப்பு. ராஜாங்கத்தில் ஒரு சட்டம் போட்டு அது பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கப்பட்டு அது நியாயமான சட்டமாக இருந்தால் அதை மதிக்கணும்னு மனுஸ்மிருதி சொல்லியிருக்கு. அதனால் சட்டத்துக்கு உட்பட்டு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணுமோ அப்போ தான் நாம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதையும் முதல்ல சொல்லிக்கிறேன். அந்த பெண்ணுக்கு 18 வயசு 19 வயசில் கல்யாணம் பண்ணலாம், 21 வயசில் கல்யாணம் பண்ணலாம்னு இருந்ததுன்னா 21வது வயசில் கல்யாணம் பண்ணிடணும். அது இன்னும் ஒரு 4 வருஷம் ஆட்டும் 5 வருஷம் ஆட்டும்னு வச்சுருந்தா ஒரு அம்மா அப்படி தான் சொல்லுறேன். என் மாமியாருக்கு எங்கள் அம்மாவுக்கெல்லாம் நடந்த மாதிரி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா பொண்ணாலேயோ பையனாலேயோ எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதே அப்படின்னு ஒரு அம்மா புலம்பினாங்க. இந்த மாதிரி சட்டத்தில் 18 21ன்னா அந்த 21 வயசுக்குள்ளே அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத பார்த்துடணும். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்துக்குள்ளே வருவோம். 9 வயசு பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ முதல் விஷயம் என்னன்னா, பிறந்ததிலிருந்து 3 வயசு வரைக்கும் சோமன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் அதிபதியாக இருந்து ரட்சிப்பான். எப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னா, கவம் அப்படிங்கிறது தான் 3 வயசு வரைக்கும் ரொம்ப முக்கியம். குழந்தைகள்லாம் அந்த 3 வயசு வரைக்கும் நல்லா கொழுன்னு வளர்றது பாருங்க. அந்த கவத்துக்கு தேவதை சோமன் தான். சோமனுக்கு யார் இந்த பவரை கொடுத்தான்னா எம்பெருமான் கொடுத்தான். அது எட்டர்னல், அதை மறந்துடக்கூடாது. சோமன். அப்போ 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் அப்போ தான் அந்த மழலை சொல் கொஞ்சம் மாறி நல்ல பேச்சு வர ஆரம்பிக்கும். குரல் வளம் அப்போ தான் நன்னா வரும். அதுக்கு கந்தர்வன் அப்படிங்கிற தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த பெண்ணுக்கு 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கும் இல்லையா. காந்தர்வ வேதம்னே சங்கீதத்துக்கு பேர். அந்த 6 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கெல்லாம் ஞானேந்திரியங்கள் கொஞ்சம் நன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு வேணும், இந்த பொம்மை எனக்கு வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்கும். 6 வயசு வரைக்கும் எதையோ காட்டி ஏமாற்றிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதை அடம் பிடிச்சி எப்படியும் அதை வாங்கிடும். அந்த ஞானேந்திரியங்களுக்கு உண்டான சக்தி 6 வயசுலேருந்து அந்த 9 வயசு அந்த தருணத்தில் தான் நன்னா கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த காலத்துலலாம் 5 வயசில் தான் எங்களை ஸ்கூலில் சேர்த்துப்பா அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த இந்திரியங்கள்லாம் நன்னா வளர்ந்துருக்கா, காதை தொட முடியுமா அப்படி இப்படிலாம் பரீட்சையெல்லாம் வேறு வைப்பார்களாம். அதனால் அந்த 3 வருஷம், அதாவது 6 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் அக்னி, இதுக்கெல்லாம் அக்னிங்கிற அந்த தேவத்தை ரொம்ப முக்கியம். அந்த அக்னி அந்த பெண்ணை ரட்சிக்கிறான், அந்த வளத்தை கொடுக்கிறான் அப்படின்னு இருக்குது. சோமன் 3 வயசு வரைக்கும் கவத்துக்கு, 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் குரல் வளம் நன்னா பேச்சு திருத்தமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கந்தர்வன். 6 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் நன்னா வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிற தருணம். அப்போ அந்த 3 வருஷம் அக்னி. இதுதான் இதோட கான்செப்ட். நான் ரட்சிக்கிறார்கள், அதிபதியாக இருக்கிறார்கள், வளத்தை கொடுக்கிறார்கள்னு சொல்கிறேன் இல்லையா. இதைத்தான் அந்த விமர்சகர்கள் மாற்றி சொல்கிறார்கள். அதுவும் இல்லாமல் இது பிறந்ததுலேருந்து 3 வருஷம்லாம் சொல்ல மாட்டா. அந்த கல்யாண பெண்ணை பார்த்து, இன்னைக்கு கல்யாண பெண்ணா யார், 25 வயசு பொண்ணு. இதுதான் இந்த மந்திரத்துக்கு உண்டான உண்மையான அர்த்தம். அடுத்த விஷயமா, இந்த ஹோமம் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணுறது இந்த 300 வருஷமாக தான் வந்தது அப்படின்னா, ராமானுஜர் பிறந்தே 1000 வருஷம் ஆறுது. ராமானுஜருக்கும் முற்பட்டவர், வைணவத்தின் முதல் குருன்னு சொல்லக்கூடியவர் நாதமுனிகள். நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே அப்படின்னு அவரை சொல்லுவார்கள். அவர் தான் வைணவத்தின் முதல் ஆச்சாரியர். அவருக்கு முன்னால் ஆழ்வார்கள் வைணவத்தின் ஆச்சாரியர்களாக இருந்தார்கள். ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இப்போ ராமானுஜர் பிறந்து 1000 வருஷம் அப்படின்னு ஒரு மைல் ஸ்டோன் வச்சுக்கோங்க. ராமானுஜருக்கு ஒரு 5 ஆச்சாரியர்களுக்கு முன்னால் நாதமுனிகள் அப்படிங்கிற முதன்மையான ஆச்சாரியர். அந்த நாதமுனிகளுக்கு ரொம்ப காலம் முன்னால் இருந்தவர் திருமங்கை ஆழ்வாருங்கிற கடைசி ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப முற்பட்டவர்கள் பெரியாழ்வாரும் ஆண்டாளும். அந்த ஆண்டாள் தன்னுடைய கல்யாணத்தை பற்றி பாசுரம் பாடும்போது தமிழில் ஏதோ வடக்க இருந்ததுலாம் பாசுரம் பாடலை, வடக்க தான் அக்னி அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டாள் எங்கே, மதுரை, விருதுநகர், சிவிலிபுத்தூர் எல்லாம் நம்ம ஊர் பக்கம்தான். அதனால் அந்த ஆண்டாள் தமிழில் அந்த காலத்தில் பாடின பாசுரம் என்ன பாடுறான்னா, வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாய்ச்சிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மாக்களிர் என்னான் என் கைப்பற்றி
தீவலஞ்செய்ய கனாக்கண்டேன் தோழி நான் அப்படின்னு பாடுறா. எப்போ? அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள். அதனால் இன்னும் சிலருக்கு அவரவர்கள் வழக்கம் அவரவர்களுக்கு. சிலர் அந்த கோவிலில் கல்யாணம் பண்ணுவார்கள். பெருமாளுடைய சந்நிதியில் இன்னும் சொல்லப்போனால் நேரம் கூட பார்க்க மாட்டார்கள். நல்ல நேரம் முகூர்த்த நேரம்லாம் ஒன்றும் கிடையாது. பகவத் சந்நிதியில் அப்படியே திருமங்கல்யத்தை வைப்பார்கள், கல்யாணம் பண்ணிவிடுவார்கள். ஏன்னா நம்ம வீட்லேயோ நாம் ஒரு மண்டபத்துலேயோ போய் பண்ணும்போது தான் நமக்கு கர்மா பாப்பம் புண்ணியம் எக்கச்சக்கமான விஷயங்கள். கோவிலுக்குள்ளே பகவத் சந்நிதியில் இருக்கோம்னா எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேயே அந்த அர்ச்சகர் திருமங்கல்யத்தை வச்சு எடுத்து கொடுப்பார். அந்த முக்கியமான மந்திரங்களை மட்டும் சொல்லுவார். உடனே அப்படியே கல்யாணம் நடந்துடும். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் அது இதுன்னு ரொம்ப கிராண்டாக பெரிய பெரிய மண்டபங்களில் பெருசாக பண்ணுவார்கள். ஆனால் கல்யாணம் மட்டும் பரம்பரையாக நாங்கள் கோவிலுக்குள்ளே மிச்சம் எதையும் பார்க்க மாட்டோம். அர்ச்சகர் தாலி எடுத்து கொடுப்பார், மந்திரத்தை சொல்லுவார், தாலியை கட்டிடுவோம். மிச்ச விஷயங்கள்லாம் நாங்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம்னு பண்ணுறவர்களும் இருக்கார்கள். அதனால் எந்த விஷயத்துக்குமே பக்தர்கள் குழம்பவே வேண்டாம். யார் நல்ல அறிஞர்களோ அவர்கள்ட்ட கேட்டு சரியான பதிலை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.